ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து இன்னொரு மேட்ச் ரிவ்யூவோட வந்திருக்கோம். நம்ம கூட யோகி ஜாயின் பண்ணிருக்காரு. மீதி 3 பேர் எப்பயும் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கனால இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. ஸோ என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா டிசி விசஸ் பிபிகேஎஸ் டெல்லியில் நடக்குது, அருண் ஜெட்லி ஸ்டேடியம். ஸோ டே கேம். ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க யோகி? டீம் சேஞ்சஸ் எதுவும் இருக்குமா? டிசி வந்து ஆக்சுவலா ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க ஆர்சிபியோட, அது ஒரு டே கேம் தான். பிபிகேஎஸ் வந்து தோக்காமலே வராங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கு எதிர்பார்க்குறீங்க? இல்ல டே கேம் தான். பட் என் பாயிண்ட் என்ன தோணுதுன்னா, டே கேம் எப்பவுமே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல் இருக்கும் கொஞ்சம் பிட்ச்ல. பட் ஆனா அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல நடக்கிறதுனால அது நல்லிஃபை ஆயிடுமோன்னு எனக்கு ஒரு பாயிண்ட் தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா மிஸ் கூட 6 ஈஸியா போயிடும் அங்க. அதுவுமே So, எவ்வளவு நீ ஸ்பின்ல பீட்டன் எடுத்தாலுமே, ஏர்ல பீட் ஆனாலும் சரி, கொஞ்சம் பட்டுச்சுனாலே 6 போ வாய்ப்புகள் அதிகம். சோ அதான் எனக்கு லைட்டா தோணிட்டே இருக்கு. சோ ஆனா நல்ல கேமா இருக்கும். இது ஒன்றும் ரொம்ப ஒன் சைடட் கேம், ஒன் சைடு கான்டெஸ்ட் மாதிரி இருக்காதுன்னு தோணுது எனக்கு என்ன. ஏன்னா இங்கேயுமே டிசி ஸ்பின்னர்ஸ் நல்லா டஃப் கொடுப்பாங்க. நம்ம இப்ப வரைக்கும் பிபிகேஎஸ் டாப் ஆர்டர் பேட்டிங் தான் பார்த்துருக்கோம். அவங்க டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனா என்ன நடக்கும், ஆர்ஆரும் சரி நம்ம இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனா என்னன்றது பாக்குற மாதிரி டீமா தான் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனா எல்லாருமே ஸ்ரேயாஸ் இல்லைன்னா இல்ல யாரா ஆடிடுறாங்க. இல்ல அவங்க வந்து ஆடிறதெல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற மாதிரி ஆர்ஆருக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு டீசென்ட் மிடில் ஆர்டர் இருக்கு. ஜிடிக்கு தான் மிடில் ஆர்டர் இல்ல. இது வந்து ஆர்ஆருக்கு ஈக்குவலா ஓரளவுக்கு டீசென்ட் மிடில் ஆர்டர் இருக்கு. இப்போ உனக்கு ஜடேஜா வந்து அந்த மேட்ச் நின்று 49 அடிச்ச மாதிரி, 50 மேல அடிச்ச மாதிரி, உனக்கு 50 இல்ல 40 எவ்வளவுதான் அடிச்சாரு. சோ அது மாதிரி இங்க வந்து உனக்கு ஸ்டோயினிஸ் ஒரு மேட்ச் ஸ்லோவா இருந்ததுன்னா ஆடுறதுக்கான ஆள் இருக்கு. உனக்கு சசாந்த் சிங்குமே அந்த மாதிரி ஏற்கனவே ப்ரூவன் கமாடிட்டி இருக்காங்க. எல்லாரும் அடிச்சிட முடியும், பேங்கபிள் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரல, அதுதான் சொல்றேன். கேம் டைம் இல்ல. சோ மேலே கேம் முடியறதுனால இல்ல ஆனா அன்னைக்கு 250 மேட்ச்ல வந்து காமிச்சாங்கல்ல, கேம் டைம் இல்லனாலும் 2 பேருமே வந்து ரன் ரேட் குறைய விடாம உனக்கு 3 விக்கெட் தொடர்ந்து அடுத்தடுத்த ஓவர்ல போகும்போது கூட அடிச்சாங்க. சோ எனக்கு அவ்வளவு வீக்கா தெரியல இவங்களோட மிடில் ஆர்டர். பட் இன்னும் டெஸ்ட் ஆகல, அதுக்கு சொன்னா அது வேணா சொல்லலாம். நம்ம அது டெஸ்ட் ஆகல. சோ அது என்ன ஏதுன்றது பாக்கணும். ஆனா எனக்கு தெரியல, போன மேட்ச் டிசியோட பவுலிங் காம்பினேஷனும் அவங்க பவுலர் சேஞ்ச் அப்ஸும் எனக்கு பிடிக்கல. நிதிஷ் ராணா கொண்டு வந்து அவர் 4 ஓவர் போட விட்டு இவங்க ஓவர் போடாம. ஆக்சுவலா நான் வந்து தப்பா சொல்லிட்டேன். டே கேம் வந்து பெங்களூரோட ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் நைட் கேம் போய் ஹைதராபாத்தோட தோத்தாங்க. அதை நான் நடுவுல மறந்துட்டேன். தோத்துட்டு தான் வராங்க. பட் டே கேம்ல ஜெயிச்ச எக்ஸ்பீரியன்ஸோட வருவாங்க. ஆனா அது நிதிஷ் ராணாவை கொண்டு வந்து அவர் 4 ஓவர் போட வச்சு எனக்கு அது பிடிக்கல. அந்த மாதிரி இல்லாம ஒரிஜினலா அவங்க முன்னாடி வச்சிருந்த ஆக்யூப் நபியா ஆடி இருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ்ல. பட் தெரியல, டே கேம் டிசி என்ன டிசைட் பண்றாங்கன்றது பாக்கணும். மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னொரு ஸ்பின்னர் ஆடினா கூட ஆட வாய்ப்பு இருக்கு. புராஜ் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புராஜ் கூட்டு வர கூட சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஏன்னா உனக்கு மும்பை கேம் டெல்லியில நடந்தது வந்து டே கேம் தான் நடந்தது. அது வந்து அவங்க ஒரு நல்லா ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டு 150ல கட்டைன் பண்ணாங்க. மும்பையை நிறுத்திட்டாங்க. மும்பை படுத்து கிடக்குது. அன்னைக்கு ரோஹித் சர்மா ஆடினாரு, அவர் 50 அடிச்சாரு. ஆனா அவரை தவிர யாரும் ஆடல. அது பிரச்சனை அவங்களுக்கு. அதே மாதிரி நல்லா கிரிப்லாம் இருந்தது ஸ்பின்னர்ஸ். ஆமா அன்னைக்கு ஸ்பின்னர்ஸ் நிறுத்தினதுதான் மேட்சே. உனக்கு ஃபர்ஸ்ட் முகேஷ் குமார் வந்து 2 ஓவர் போட்டு நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்தா கூட உனக்கு அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா நிறுத்திட்டாங்க மேட்சை. அது பார்க்கணும். அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த சின்ன சேஞ்சஸ் ஏதாவது 1-2 மேபி எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான் டிசி சைட்ல இருந்து. ஆக்யூப் நபி ஆட வைப்பாங்களா இல்ல எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் போறாங்களா, அது பார்க்கணும். அதை தவிர மேபி ரொம்ப சேஞ்ச் ஒண்ணு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு பிபிகேஎஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமும் ஒண்ணும் இல்ல. ஸ்டார்க் வந்து ஒன்னாவது ஆடுறாங்கல்ல. யாரு? மிச்சல் ஸ்டார்க் மே ஃபர்ஸ்ட் வீக் தான். மே ஃபர்ஸ்ட் தான். ஓகே அப்ப எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் ஆடுவாங்களா இல்ல 10 நிமிஷம். ஏன்னா ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. ஆனா அந்த மேட்ச் வந்து இங்கதான் ஆடினாரு, டெல்லியில ஆடின அந்த மும்பை மேட்ச் தான் ஆடினாரு. எனக்கு தெரிஞ்சு அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆடிடுவாங்க, 10 நிமிஷம் ஆடிடுவாங்க. இந்த கிரவுண்டுமே ரொம்ப பெரிய கிரவுண்ட்லாம் இல்ல, பொட்டி கிரவுண்ட் தான். சோ மிஸ் எல்லாம் போவோம் ஈஸியா. அதனால எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், ஆடிடலாம், பிரச்சனை இல்ல. பிபிகே சைட்ல பெரிய சேஞ்சஸ் ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க போடுறவங்க கரெக்டா போட்டுறாங்க. ஆனா ஒரு ஸ்பின்னர் ஆடுறாங்க, மேபி இன்னொரு ஸ்பின்னர் அவங்க யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நேகல் வெதராவை எடுத்துட்டு ஹர்ப்ரீத் பிரார் ஆடலாம் அவங்க அந்த இடத்துக்கு. ஹர்ப்ரீத் பிரார் ஈஸியா ஆடலாம். அதான் ஏன்னா ரைட் ஹேண்டர் மேல கூட போய்க்கலாம். ஏன்னா அது ரைட் ஹேண்டருமே உனக்கு ட்ரிஸ்டன் சப்ஸ், கேஎல் ராகுல், உனக்கு ஐயோ டக்குனு வர 10 நிமிஷம். சோ உனக்கு இன்னொரு ஒரு 4-5 ஆனா அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பட் ஹர்ப்ரீத் பார் வந்து ஓரளவுக்கு நல்லா போடக்கூடிய பவுலர் தான், டிஃபென்சிவா போடக்கூடிய பவுலர் தான். மேபி அவங்க அது மட்டும் வேணா யோசிப்பாங்களான்னு தோணுதானா, எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க, வின்னிங் காம்பினேஷன் வேற. சோ அவங்க பவுலிங் அடி வாங்கினாலுமே பேட்டிங் அதை ஈஸியா டாமினேட் பண்ணிடுறாங்க. சோ அதனால பெருசா அவங்களுக்கு பாயிண்ட் ஒன்னும் ஐயோ இது நம்மளுக்கு வீக்கா இருக்குன்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. அர்ஷ்தீப் போடாம இருந்தாரு ஒழுங்கா, அவரும் போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு. சோ அவங்க எல்லா பவுலர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காதுன்னு தோணுது எனக்கு. அது ஆனா இப்போ நீ வந்து டெல்லி வந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா ஆடல இது வரைக்கும் ஆடின மேட்ச்ல.
ஸோ இந்த மேட்ச் டாஸ் தோத்து ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற மாதிரி வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன். இல்ல டே கேம்ல எனக்கு தெரிஞ்ச எப்பவுமே சேஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்வளவு சன் பீட் ஆகுதோ அவ்வளோ பிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு சூட் ஆகும். மேபி அதுக்கு எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் சேஸ் தான் பண்ணுவாங்க. இவங்களுமே சேஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க பிபிகேஎஸ்மே. சோ எனக்கு தெரிஞ்சு எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் சேசிங் தான் சொல்லுவாங்க. அது தெரியும் எனக்கு. அதனாலதான் டாஸ் தோத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா நீ இது டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் பவுலிங் போடுவாங்க. இல்ல நம்ம சொல்ல ஒண்ணும் இல்லப்பா. நம்ம டிசி வந்து ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாங்க, ஒரு மேட்ச் இருக்கிறதுலே கேவலமான டீம் நாங்க தான்ற மாதிரி ஆடுறாங்க. சோ ரெண்டு சைடுமே ஆடுறாங்க அவங்க. நம்மளால டிசைட் பண்ண முடியல. ஏதோ அவங்க கொஞ்சம் மில்லர் இருக்கறனால அவங்க லோவர் மிடில் ஆர்டருமே கொஞ்சம் நல்லா மில்லரும் ஸ்டப்ஸும் ஆடிடுறாங்க. அதனால பெருசா தெரியல. ரிஸ்வி 2 மேட்ச் அடிச்சாரு, அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. அவங்க கேஎல் ராகுலும் வந்து ரொம்ப அவர் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலா இன்னும் ஆரம்பிக்கல அவர் விளையாட. சோ எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுல் வந்து ரன் கொடுக்கறது இல்ல. கேஎல் ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடினா கொஞ்சம் பிரஷர் இல்லாம ஆடுவாருன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இத்தனை மேட்ச் டேஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப கூட கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்காரு. பட் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் அவனுக்கு ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. அவர் லக்கு மட்டும் கொஞ்சம் இந்த தடவை இல்ல. பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே இருக்கிறதுல கேவலமான பால் தான் அவுட் ஆகுறாரு. அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. அதான் சொல்றேன், லக்கு இல்ல. நல்ல பால் தான் நல்லா ஆடிட்டு அவருக்கு லக்குமே கொஞ்சம் அவர்கிட்ட இந்த வருஷம் இல்ல. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் மாற வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா நான் டெல்லி மேட்ச் வந்து அந்த மும்பை மேட்ச் வந்து டெல்லியோட பேட்டிங்குமே ஆன் அண்ட் ஆஃபா இருந்தது. சமீர் ரிஸ்வி இன்னிங்ஸ் எடுத்துட்டேன்னா அவங்க பேட்டிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க அந்த மேட்ச்லயுமே. எப்படி நாளைக்கு மேட்ச்ல பயங்கரமான ஒரு எதிர்பார்க்கிறேன் நானு. டிசி வந்து நீங்க டிசிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா நீங்க இப்ப டேபிள பாத்தீங்கன்னா அந்த கிளீனா தெரியுது. மிடில் அந்த அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த டேபிள்ல எப்பவுமே வந்து யார் அஹெட்னு சொல்ற அந்த மிடில் பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா நீங்க பிபிகேஎஸ் மேல போயிட்டாங்க, ஆர்சிபியும் ஓரளவுக்கு மேல போயிட்டாங்க. நான் பிபிகேஎஸ் மாதிரி ரன் த்ரூ பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆர்சிபியும் ஓரளவுக்கு மேல இருக்காங்க. சோ இந்த எஸ்ஆர்ஹெச் நேத்து வின் பண்ணனால ஆர்சிபி ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல தான் இருக்காங்க. பட் ஆர்ஆரோட பெர்ஃபார்மன்ஸ்ல வேணா டிப் தெரியல. ஆனா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரே லெவல்ல தான் இருக்காங்க. இல்ல அடுத்த மேட்ச் வேற எஸ்ஆர்ஹெச் கூட இருக்கு ஆர்ஆருக்கு. சோ அந்த மேட்ச் கொஞ்சம் இன்னும் குருஷலா போகும். அந்த மேட்ச் சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்கன்னா டேபிள் டாப் 2க்கு அப்புறம் அடுத்த ரெண்டுமே ஓபன் அப் ஆயிடும். சோ அதான் இப்ப சிஎஸ்கே இந்த ரேஞ்சில இப்ப ஜிடி கூட ஓரளவுக்கு ஆன் அண்ட் ஆஃபா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க டிசி மாதிரி. சோ ஆன் கிவன் டே அவங்களாலையும் யார வேணா பீட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது டேபிள் வந்து அந்த இன்னும் இந்த மிடில் வந்து கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகும். அதனால டிசிக்கு இது இம்பார்ட்டன்ட் கேம். இப்போ நாளைக்கு கேம் தோத்துட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோ இல்ல ஜிடியோ வந்து அவங்களுக்கு மேல ஈஸியா போயிடுவாங்க. சிஎஸ்கேக்கு ஈஸி கேம்ஸ் தான் இதுக்கு மேல. ஸோ அவங்க அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களோட காம்படிட்டிவ் பிளேயர்ஸோட தான் மேட்சஸ். ஜிடி கூட 2 மேட்ச் இருக்கு. அவங்க சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்கன்னா ஜிடி கீழே தெரியுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் சுச்சுவேஷன் ஆயிடும். எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அவங்களுக்குள்ள கான்டெஸ்ட் நடக்குது. சோ அதனால இந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் வின் பண்ண வேண்டியது குரூஷியல் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு. அதனால நாளைக்கு நல்லா இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இருக்கு. பிளஸ் வந்துட்டு நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்து 3 பேரும் வராத 3 பேரும் டிசி தான் ஜெயிக்கும் அவங்க ஹோம் டீமை நம்பி. அதாவது நாளைக்கு நடக்க போற மேட்சோட ஹோம் டீமை நம்பி அவங்க 3 பேரும் பெட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீ என்ன பெட் பண்ற ப்ரெடிக்ஷன்ல? எனக்கு ஆனா இது டைட் கேமா இருக்கும்னு தான் தோணுது. ஆனா பஞ்சாபோட டாமினன்ஸ் தாண்டி என்னால டிசிக்கு போக முடியல. எனக்கு அதுதான் தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா டிசி வந்து ஈவன் தோ அந்த கிவன் டே பீட் பண்றாங்க. பட் நான் பிபிகே சைடே போறேன். நானுமே பிபிகேஸ் தான். எனக்கு வந்து சர்பஞ்ச் சாப தாண்டி யோசிக்கவே முடியல. அவரு எங்க இருந்தாலும் வந்துடுறாரு. ஆனா நான் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கான்டெஸ்ட் ஒன்னு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் வாசஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நல்ல கான்டெஸ்டா இருக்கும். ரெண்டு பேருமே ஒரு மேட்ச் இல்ல 2 பேருமே ஒரு மேட்ச் வந்து அக்சர் பட்டேல் டாமினேட் பண்ணிருக்காருன்னா அடுத்த மேட்ச் ஸ்ரேயாஸ் ஐயர் டாமினேட் பண்றாரு. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு இது வரைக்கும் கான்டெஸ்ட். சோ அது நல்லா இருக்கும். இன்னொரு கான்டெஸ்ட் டேவிட் மில்லர் வர்சஸ் குல்தீப் யாதவ். அதுவும் ஒரு நல்ல கான்டெஸ்ட். ஏன்னா குல்தீப் யாதவுக்கு அப்பர் ஹேண்ட் வச்சிருக்காரு டேவிட் மில்லர் கிட்ட. ஆனா ரொம்ப கீழே வராரு டேவிட் மில்லர் பினிஷர் ரோல்ல. அந்த லெவல் வரைக்கும் குல்தீப் போட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏர்லி விக்கெட் செட்டா தான் அந்த கான்டெஸ்ட் நம்மளால பார்க்க முடியும். ஆனா நீ வந்து ஸ்பின்னர்ஸுக்கு டாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்ற. ஆனா எனக்கு பஞ்சாப் டாப் ஆர்டர் பிரியான்ஸ் ஆரியாவோ பிரப்சிமரனோ வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. அவங்க இது பிரப்சிமரன் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணல. அது ஒருவேளை சைடு போறது. ஏன்னா டிசில வந்து அந்த பவர் பிளே ரொம்ப டாமினன்ட்டா போடுறது இல்ல. நம்ம போன கேமே எஸ்ஆர்ஹெச் கேமே பார்த்தோம். நம்ம அதனால தான் எஸ்ஆர்ஹெச் சைடு போனோம். அந்த டிசி கேமே பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற மாதிரி வந்து அவங்க ரொம்ப இதுவா போடுறது இல்ல. பவர் பிளேல கேம் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச் அப்படிதான் முடிச்சிட்டாங்க. இவங்களும் அதே மாதிரி அக்ரெசிவ் ஓபனர்ஸ் தான் 2 பேருமே. சோ அதனால எனக்கு என்னவோ அவங்க எதுவும் பெரிய வேற சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி வேற எதுவும் பண்ணலன்னா மறுபடியும் கஷ்டப்படுவாங்களோ பவர் பிளேலன்னு தோணும். ஏன்னா நீங்க பவர் பிளேல கேம் விட்டீங்கனாலே கேம் பிஹைண்ட்ல இருந்து ஆடணும். அதுக்கப்புறம் கேம் கம்பேக் பண்ண தான் ட்ரை பண்ண முடியுமே தவிர நீங்க கேம்ல மேல போக முடியாது. அது முன்னாடி விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு முகேஷ். ஆனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம்
அடிக்க ஆரம்பிச்ச உடனே டிஃபென்சிவா போட ஆரம்பிச்சிடறாரு. சோ விக்கெட் விழல. அதுவும் இல்லாம உனக்கு பவர் பிளேல முகேஷ் மட்டும்தான் அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா போடுறதுனால அவங்க கொஞ்சம் பார்த்தும் ஆடிடுறாங்க முகேஷ. நல்ல பால ஆமா, இது பண்ணிட்டு பேட் பால் போட்டாங்கன்னா அடிச்சு அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க முகேஷ் வந்துட்டு. எப்படியுமே நட்டு 10 ஓவர் மேலதான் கொண்டு வராங்க. அது இல்லாம லுங்கி இங்கிடி வந்து ஸ்லோ பால்ஸ் போட ஆரம்பிச்சிடாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே டிஃபென்சிவா. பவர் பிளேலயே ஆமா ரன்னு ஸ்லோ பால் கண்டெய்ன்மெண்ட் தான் போடுறாரு. போடுவாரு. அது ரன்னு கண்டெய்ன்மெண்ட் ஸ்பின்னுக்கு தான் போக போடுவாரு. மாட்டாரு. அதை தாண்டிங்கன்னா உங்களுக்கு பவர் பிளேல அட்டாக் பண்ண பவுலர்ஸ் யாரும் இல்ல. அக்ஷர் பட்டேல் தான் வரணும். போன கேம் ஐ திங்க் நிதிஷ் ராணா போட்டாருன்னு நினைக்கிறேன். பிரியன் சாரியா அண்ணா மேபி நிதிஷ் ராணா ட்ரை பண்ணுவாங்க மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு. சோ அதனால எனக்கு பவர் பிளேல அவங்க டாமினேட் பண்ணுவாங்கன்றது எனக்கு அது ஒரு பாயிண்டா இருக்கு. சோ அதனாலதான் நான் இந்த வாட்டி பிபிகே செட் பண்ணேன். நான் வந்து அந்த மாதிரி நிறைய காரணம் இருந்தா கூட சர்பஞ்ச் சாப தாண்டி என்னால போக முடியல. அதுதான் ஒரே காரணம். சோ ஆன் திஸ் நோட் நம்ம வந்து ஆமாமா அவர் வந்து அவரோட கரியரின் உச்சத்துல இருக்காரு. அது மாதிரி அந்த நோட்ல நம்ம இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடறோம். சோ நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் Wolfsburg. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்